Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Maths Operations and Functions. இந்த Functions Introduction partல first part ஏற்கனவே last வீடியோவில் பார்த்துட்டோம். இது next part Operations and Functions பார்க்க போகிறோம். சார்புகளின் மீதான செயல்பாடுகள். First definition வரையறை பார்க்குறோம். Let f x to y and g y to z be two functions. Then the function h x to z defined as h of x is equal to g of f of x for every x belonging to x is called the composition of f with g. It is denoted by g dot f. This should be read as f composite g. f x to y மற்றும் g y to z என்பன இரு சார்புகள் என்க. இப்போது சார்பு h x to z என்பது ஒவ்வொரு x belonging to x க்கும் h of x is equal to g of f of x என வரையறுக்கப்பட்டால் அதனை g உடன் f இன் சேர்ப்பு என்று அழைக்கலாம். அதனை g dot f என்று குறிக்கலாம். f ஆனது g உடன் சேர்ப்பு என்று இதை வாசிக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சார்பு xலேருந்து yக்கு, gங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு சார்பு yலேருந்து zக்கு. இப்போ மூணாவதாக இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு சார்பு சொல்கிறாங்க h x to z. இது x to y, இது y to z. இந்த hங்கிறது x to z. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா h of x is equal to xல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் x, zல இருக்க எலமெண்ட்ஸ் z, yல இருக்க எலமெண்ட்ஸ் y. அப்போ h of x இது உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் is equal to g of f of x. zங்கிறது எதில் இருக்குது? gல இருக்குது. gங்கிறது yயோடது, yங்கிறது fல இருக்குது. ஸோ g of f of x for every x belonging to x, xல இருக்க ஒவ்வொரு xக்கும் h of x is equal to g of f of x. இதுக்கு பேர் காம்போசிஷன் ஆஃப் f, fஇன் சேர்ப்பு அப்படின்னு இதுக்கு பேர். g உடன் fஇன் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் f with g, f உடன் g உடன் fஇன் சேர்ப்பு என்று அழைக்கலாம். இதை எப்படி சிம்பிளில் சொல்கிறாங்கன்னா g dot f, g dot f. ஆனால் இதை படிக்கும்போது இங்கிலீஷ்லனா f காம்போசிட் g அப்படி f தான், இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். f காம்போசிட் gன்னு படிக்கணும். தமிழ்லனா f ஆனது g உடன் சேர்ப்பு அப்படின்னு சொல்லணும். நம்ம சிம்பிளாக g dot f டாட்டுன்னு சொல்லிப்போம், g dot fனு. இப்போ f dot g is not equal to g dot f. f dot gன்னு இந்த பக்கம் போடுறோம், இந்த பக்கம் g dot f. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் இன் ஜென்ரல் நாட் கம்யூட்டேட்டிவ். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ், ஈக்குவல் இல்லைன்னா நாட் கம்யூட்டேட்டிவ். பொதுவாக இரு சார்புகளின் சேர்ப்பு பரிமாற்ற பண்பினை பெற்றிருக்கவில்லை. இதற்கு f dot g ஈக்குவல் டு g dot f இருந்துச்சுன்னா பரிமாற்ற பண்பை பெற்றிருக்கிறது. இது சமம் இல்லாததுனால பரிமாற்ற பண்பினை பெறவில்லை. நெக்ஸ்ட்டு தியரம் 1.2. தியரமில் நம்ம வெறுமனே ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம், ப்ரூஃப் பார்க்கல. தேற்றம் 1.2. let f be a function from a to b and g be a function from b to c be two functions. If f and g are 1 to 1 then g dot f is 1 to 1. f a to b மற்றும் g b to c என்பன இரு சார்புகள் என்க. f மற்றும் g ஆகியவை ஒன்றுக்கொன்றாக இருப்பின் g dot f ஆனது ஒன்றுக்கொன்றாகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா f ஒரு ஃபங்க்ஷன் a to b, g இன்னொரு ஃபங்க்ஷன் b to c. இப்போ எஃப்பும் ஜியும் 1 to 1 இருந்துச்சுன்னா g dot f அந்த காம்போசிட் கண்டுபிடிக்கிறோம்ல, f ஆனது ஜியின் சேர்ப்பு, எஃப்க்கும் ஜிக்கும் சேர்ப்பு g dot f கண்டுபிடிக்கிறோம்ல, அதுவும் 1 to 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f 1 to 1, g 1 to 1னா g dot fவும் 1 to 1. எஃப்ங்கிறது ஒன்றுக்கொன்றான சார்பு, ஜிங்கிறது இன்னொரு ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்படி இரண்டும் ஒன்றுக்கொன்றான சார்பாக இருந்துச்சுன்னா g dot fவும் ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன், சார்பின் நேர்மாறு பார்க்க போகிறோம். let f x to y be a bijection. பைஜெக்ஷன்னா 1 to 1ஆகவும் இருக்கும், on 2ஆகவும் இருக்கும். The function g y to x defined by g of y equal to x if f of x is equal to y is called the inverse of f and is denoted by f inverse. f x to y என்பது இருபுற சார்பு என்க. சார்பு g y to x ஆனது f of x is equal to y எனும்போது g of y equal to x என வரையறுக்கப்படின் சார்பு g ஐ f இன் நேர்மாறு என்று அழைக்கப்பட்டு f inverse என குறிப்பிடப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் x to y. இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். பைஜெக்ஷன்னா எஃப்ங்கிறது இருபுற சார்பு, இருபுற சார்புனா 1 to 1ஆகவும் இருக்கும், on 2ஆகவும் இருக்கும்.
ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும், மேல் சார்பாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் பைஜெக்ஷன், இருபுற சார்பு. அப்படி இருக்கும்போது ஜிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் ஒய் டு எக்ஸ், இதிலேருந்து இதுக்கு, எஃப் வந்து இதிலேருந்து இதுக்கு, ஜிங்கிறது இதிலேருந்து இதுக்கு. அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இது ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜி தான் இன்வர்ஸ் ஆஃப் எஃப், எஃப்பின் நேர்மாறு அப்படின்னு சொல்கிறோம். அதோட சிம்பல் எஃப் இன்வர்ஸ். இந்த ஜிங்கிறது எஃப்பின் நேர்மாறு, அதோட சிம்பல் எஃப் இன்வர்ஸ். இந்த மாதிரி எஃப் போட்டு மேலே ஒரு -1 போடணும். நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். A function f x to y is said to be invertible if there exists a function g y to x such that g dot f is equal to ix and f dot g is equal to iy, where ix and iy are identity functions on x and y respectively. In this case, g is called the inverse of f and g is denoted by f inverse. ix மற்றும் iy என்பவை முறையே x மற்றும் y மீதான சமணி சார்புகளாக கருதுக. g dot f equal to ix மற்றும் f dot g equal to iy என அமையுமாறு g y to x என்ற சார்பு கிடைக்குமானால் f x to y ஐ நேர்மாற்று தன்மை உடையது என கூறலாம். இந்நிலையில் g ஐ f இன் நேர்மாறு எனவும் g ஐ f இன்வர்ஸ் எனவும் குறிப்பிடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு. அதை எப்போ இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோன்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் ஜி ஒய் டு எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படி இருந்து இந்த ஜி டாட் எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம்ல, ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சா ஐஎக்ஸ்னு வரணும். எஃப் டாட் ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சா ஐஎக்ஸ், எஃபோடது ஐஎக்ஸ்னு வரணும். எஃப் டாட் ஜின்னு கண்டுபிடிச்சா ஐஒய்னு வரணும். அப்படி அந்த இந்த ஐஎக்ஸ் ஐஒய்ங்கிறது ஐடென்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த ஜிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். அண்ட் இஸ் ஜி இஸ் டினோட்டட் பை எஃப் இன்வர்ஸ். இந்த ஜியை எஃப் இன்வர்ஸ்னு சொல்லலாம். ஐஎக்ஸ் ஐஒய் ரெண்டு சமணி சார்புகள் இருக்குது. எப்போ இந்த சமணி சார்புகள் வரும்னா, ஜி டாட் எஃப் ஐஎக்ஸாகவும் எஃப் டாட் ஜி ஐஒய்யாகவும் சமணி சார்பாக அமைந்தால் ஜி ஒய் டு எக்ஸ் எஃப் எக்ஸ் டு ஒய்னு ரெண்டு சார்புகள் இருக்கும்போது இந்த எஃப் வந்து நேர்மாற்று தன்மை உடையது. இதோட நேர்மாறு எதுனா இந்த ஜி தான் இதோட நேர்மாறு. ஜிஐ எஃப் இன்வர்ஸ்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன்? ஜி டாட் எஃப்ங்கிறது ஐஎக்ஸாக இருக்கணும், எஃப் டாட் ஜிங்கிறது ஐஒய்யாக இருக்கணும். ஐஎக்ஸும் ஐஒய்யும் ஐடென்டி ஃபங்க்ஷன், சமணி சார்பு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டு ஒய் ஜி ஒய் டு எக்ஸ் இந்த ரெண்டு சார்புகளுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஜி வந்து எஃப்போட இன்வர்ஸ், எஃப்பின் நேர்மாறு. எஃப் வந்து இன்வெர்ட்டிபிள், நேர்மாற்று தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். ஜியை எஃப் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆருங்கிறது மெய்யெண்கள். இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர்லேருந்து ஆருக்குன்னா, ஆறிலிருந்து ஆருக்கு வரையறுக்கப்படும் சார்பு எஃப்பின் நேர்மாறு காணும் படிநிலைகள், அதுக்குரிய ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்குரிய ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரைட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். சார்பினை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் கட்டமைப்பில் எழுதுக. அடுத்தது ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், எக்ஸை ஒய்யோட டேர்ம்ஸில் எழுதணும். எக்ஸை ஒய்யின் அடிப்படையில் எழுதவும். ரைட் எஃப் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு த எக்ஸ்பிரஷன் இன் ஒய், எஃப் இன்வர்ஸ் ஒய்யை ஒய்யின் கோவையாக எழுதவும். அடுத்தது ஒய்யை எக்ஸாக மாற்றவும். ரீப்ளேஸ் ஒய் ஆஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். அப்புறம் எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதணும். அப்புறம் எஃப் இன்வர்ஸ் ஒய்ங்கிறது எக்ஸ்பிரஷன் இன் ஒய்யாக எழுதணும். அடுத்தது ரீப்ளேஸ் ஒய் ஆஸ் எக்ஸ். சார்பினை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். எக்ஸை ஒய்யின் அடிப்படையில் எழுதணும். எஃப் இன்வர்ஸ் ஒய்யை ஒய்யின் கோவையாக எழுதவும். அப்புறம் ஒய்யை எக்ஸாக மாற்றும். இது சம் போடும்போது நல்லா புரியும். இப்போ ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டம்ஸ் போடும்போது நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு அல்ஜீப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளில் இயற்கணித செயல்பாடுகள். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லெட் எக்ஸ் பி எனி செட், லெட் எஃப் அண்ட் ஜி பி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், டிஃபைன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்கிங் டு எக்ஸ். எக்ஸ் ஒரு கணம் என்க, எஃப் மற்றும் ஜி என இரு மெய்மதிப்பு சார்புகள் எக்ஸின் மீது வரையறுக்கப்படுகிறது என்க, அனைத்து எக்ஸ் பிலாங்கிங் டு எக்ஸுக்கும். கீழே இன்னும் நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, ஒரு கணம். எஃப்பும் ஜியும் ரெண்டு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு மெய்மதிப்பு சார்புகள் எக்ஸில் டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ எல்லா எக்ஸுக்கும், இதில் உள்ள அனைத்து எக்ஸுக்கும் என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, f plus g of x is equal to f of x plus g of x. இந்த ஃபங்க்ஷனை
இப்படி ரெண்டாக தனித்தனியாக பிரித்து எழுதலாம். எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு தனியாக பிரிக்கலாம். எஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு பிரித்து மல்டிப்ளை பண்ணலாம். எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு தனித்தனியாக பிரித்து டிவைட் பண்ணலாம். ஜி ஆஃப் எக்ஸ் 0 இருக்கக்கூடாது. சிஎஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்படி இருக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்து சிஎஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். அதுக்கப்புறம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படியும் எழுதலாம். அடுத்தது தியரம் 1.3 தேற்றம் 1.3 if f and g are real valued functions defined on x then f of g plus x is g plus h is equal to fg plus fh. இப்போ gங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், hங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ f of g plus hனா fg plus fh அப்படின்னு எழுதலாம். f மற்றும் g என்பன x மீது வரையறுக்கப்படும் இரு மெய்மதிப்பு சார்புகள் எனில் f of g plus h is equal to fg plus fh. அடுத்தது சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், சில சிறப்பு சார்புகள் என்னென்னு அதோட டெஃபினேஷன்லாம் சொல்லலை, நேம்ஸை மட்டும் பார்க்கலாம். பாலினாமியல் ஃபங்க்ஷன், பல்லுறுப்பு சார்பு, லீனியர் ஃபங்க்ஷன், நேரியல் சார்பு, நான் லீனியர் ஃபங்க்ஷன், நேரியலற்ற சார்பு, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், படிக்குறி சார்பு, லாகர்தமிக் ஃபங்க்ஷன், மடக்கை சார்பு, ரேஷனல் ஃபங்க்ஷன், விகிதமுறு சார்பு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், தலைகீழ் சார்பு, ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றைப்படை சார்பு, ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டைப்படை சார்பு. 9 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 9 சிறப்பு சார்புகள் இருக்குது. ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், ஒற்றைப்படை சார்பு, இரட்டைப்படை சார்புக்கு மட்டும் டெஃபினிஷன் பார்க்கலாம். A function f r to r is said to be an odd function if f of minus x is equal to minus f of x for all x belonging to r. It is said to be an even function if f of minus x is equal to f of x for all x belonging to r. என்ன சொல்லியிருக்காங்கன்னா fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் rலேருந்து r வரைக்கும். f of minus x is equal to minus f of x இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். f of minus x is equal to plus f of x இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அனைத்து x belonging to rக்கும் f of minus x is equal to minus f of x எனில் f is a function f r to r எனும் சார்பு ஒரு ஒற்றைப்படை சார்பு எனப்படும். அனைத்து x belonging to rக்கும் f of minus x is equal to f of x எனில் f ஒரு இரட்டைப்படை சார்பு எனப்படும். இப்போ இந்த ஒற்றைப்படை சார்பு, இரட்டைப்படை சார்பு, ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ f of theta equal to sin thetaன்னு எடுத்துக்கலாம். இப்போ தீட்டா இருக்க இடத்துல மைனஸ் தீட்டா போட போகிறோம். அப்போ f of minus theta equal to sin of minus theta. sin of minus thetaவோட வேல்யூ மைனஸ் sin theta. மைனஸ் sin theta என்னது மைனஸ் f of theta. இப்போ எது மாதிரி இது வந்துருச்சு, இது மாதிரி வந்துருச்சு. f of minus x equal to minus f of xன்னு வந்துருச்சு. அப்போ இது ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றைப்படை சார்பு. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of theta equal to cos thetaன்னு எடுத்துக்கலாம். இப்போ தீட்டாக்கு பதிலாக மைனஸ் தீட்டா போட்டால் f of minus theta equal to cos of minus theta. cos of minus thetaங்கிறது cos theta தான். cos thetaங்கிறது f of theta. f of minus theta போட்டாலும் அது f of theta தான் வருது. அது மாதிரி வந்துச்சுன்னா அது இரட்டைப்படை சார்பு, ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்தது தியரம் 1.4 தேற்றம் 1.4 The product of an odd function and an even function is an odd function. ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் வர ரிசல்ட் ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஒற்றைப்படை சார்பு மற்றும் இரட்டைப்படை சார்பின் பெருக்கல் ஓர் ஒற்றைப்படை சார்பாகும்.